வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது அரசியல் களம். நான் உங்கள் அமீர். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நம்ம சமீபத்தில் ஒரு கதை, தாமரை மலர்ந்தே தீர்வோம் என்ற ஒரு கதையை ஒரு நண்பர் சொல்ல கேட்டோம். அந்த கதையில் இப்போது பெரும்பகுதி நடந்துடுச்சு. அதாவது அந்த கதையில் வந்த என்டிஏ கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு வந்த அதிமுகவுடைய ஒரு பகுதியினர் நம்ம தவேகா விஜயாவுக்கு பலமாக நிற்க அது வரைக்கும் அந்த கதை உண்மையாகிடுச்சு. இப்போது ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிச்சிடுச்சு. நம்ம ஜி தலைமையில் ரெட்டையர் இருக்காங்க, ரெட்டை ஜிங்க. மாங்காய் நம்பர் 1 தவேகாவுடைய ஆதரவாளர்களாக தவேகாவுக்குள்ளே தன்னுடைய ஆதரவாளர்களை உள்ளே நுழைச்சிட்டாங்க. அதாவது தவேகாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. நம்பர் 2 அதிமுகவை உடைச்சாச்சு. நம்பர் 3 இன்னும் கொஞ்ச நாளில் விஜய் சரியில்லை, அவருடைய ஆட்சி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு வழக்கமான பல்லவிகளை பாடி பலகீனப்படுத்தி அந்த ஆட்சியை கவிர்க்கிற வேலையை கையில் எடுப்பாங்க. மதத்தை இங்கே பிரயோகிப்பாங்க. அந்த அபினை கரைச்சி எல்லோரையும் குடிக்க வைப்பாங்க. எப்படி இவங்க ஆட்சி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம தம்பி சிஎம் விஜயுடைய அந்த பேரே போதுமானது. என்ட்ரியாக கிளைமாக்ஸில் நம்ம அண்ணாமலை வருவார். ஆஹா, அவருடைய தியாகங்கள், அவருடைய பொறுமை, அவருடைய அர்ப்பணங்கள்னு சொல்லிட்டு அந்த கதை நீண்டு மீண்டும் அதில் அண்ணாமலையை ஹீரோவாக்கி அவரை இங்கே கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. இதில் காலம் என்ன சொல்லுதுன்னு தெரியல, காலத்தினுடைய இடையூறுகள் என்னன்னு தெரியாது. டைம் மிஷினில் போய் பார்த்தா தான் தெரியும். இப்படியா இந்த கதை இங்கே தமிழகம், தமிழனுடைய நலன், தமிழுடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், மொழி, அந்த இனத்தினுடைய வலிமைகள் எல்லாமே சின்ன பின்னமாக்க இந்த கதை முடிவுரை எழுதப்பட்டிருக்கு. எச்சரிக்கைக்காக நான் இந்த கதையாக இருந்தாலும் தாமரை மலர்ந்தே தீரும் என்ற இது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவலையோடு நான் இந்த கதையை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். இது கற்பனையாக போனால் ரொம்ப நல்லது. இது நிஜமாகி போச்சுன்னா நம்முடைய எதிர்கால சந்ததிகள் தங்களுடைய வாழ்க்கை முழுக்க தொலைச்சிட்டு அடிமையாக தான் நிற்பாங்க.